வெல்கம் டு எஸ்டேட் குக்கிங். காய்கறி இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல, இதுலேயே நிறைய ரெசிபி செய்யலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய். இந்த சின்ன வெங்காயத்தை 4 நாளாக வந்து நீங்கள் கீறி போட்டுக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கக்கூடாது. இதுக்கு இந்த சைஸில் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளியும் நீள வாக்கில் வெட்டிக்கிடுவோம். பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இதோட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை கொதிக்க விடலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வேகணும். தக்காளியை ரொம்ப பொடிசாக நறுக்கி போடாதீங்க, சாப்பிடும்போது அந்த தோல் ரொம்ப இதாக வரும். இது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால சளிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இட்லி தோசைக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வத்திருச்சு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். தக்காளியில் புளிப்பு இருக்கும், ஆனால் அது பத்தாது. புளி ஊற்றினா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் மிளகாயோட காரம் பார்த்துக்கோங்க. மிளகாய் காரமும் இருக்கணும், மிளகுத்தூளும் வந்து இதில் கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால் காரம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மிளகுத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இது ஒரு கொதி வரவும் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கிறணும். சூப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கிளியர் சூப்பு. உங்களுக்கு கொஞ்சம் குழக்குழன்னு வேணும்னு சொன்னால் ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனியன் டொமேட்டோ சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சளிக்கு ரொம்ப நல்லது. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.